ஷேய் தந்தி பத்திரப்பதிவில் எரிஞ்சிட்டாருடா. பேங்க்லேயும் எரிஞ்சிட்டார். இந்த பேப்பர் வச்சு சீட்டு விளையாட்டு மாதிரி விளையாடுதானா? இந்த பேப்பர் கெட்டு வச்சு விளையாடுதான்ல. பத்திரப்பதிவில் எரிஞ்சிட்டார். ஏன்னா எல்லாம் அங்கங்கே 2ஆம் நம்பரை வியாபாரம் பார்த்து பிசினஸ்களை பார்த்து இடத்த விற்று வீடு மாளிகளை விற்று அங்கங்கே போய் எங்கே உட்காருதான்? பத்திரப்பதிவில் உட்காருதான். அவர் கையில் வச்சுருந்த பத்திரப்பதிவுக்கு முயற்சி. பூமி என்னுடைய சொத்து, என்னுடைய பூமி. விவசாயம் பண்ணித்தான் மானிட பேர் கொடுத்துருக்கேன். விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கு வந்தால் உனக்கு கொடுத்துருக்கேன். மித்த ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு சுதந்திரமாக சாப்பிட்றதுக்கு அதுகளுக்கு கொடுத்துருக்கேன். நான் அழிக்க கொடுக்கல அப்படின்ட்டார். சொத்து கணக்கு வழக்கு இல்லாமல் பூமிகளை எழுதி ஓடியா எங்கே அடக்குன்னு ஓடுதான்ல. அவனுடைய குடும்பம் துடிக்காக போகும். துடிக்க சாவு எண்ணிக்கை போகும். சுடுகாட்டு எரிப்புக்கு போகும். முக்கால் சத்தியம் இந்த பூமியை கண்ணீர் வடிக்கிறதுக்காக ஓடுவான் புரோக்கர் லேண்டு போடுறவன். இந்த கூறு அடிக்கிறது, பூரா பிளாட் அடிக்கிறது எல்லாம் போகிறான்ல. இவனுடைய குடும்பமும் இப்போ நாசமாக போயிடும், சீக்கிரமாக போயிடும். ஏன்னா பத்திரப்பதிவில் எரிஞ்சிட்டார். பத்திரப்பதிவில் எரியணும், வென்றில் எரியணும். இந்த 2 பயிர்களை எரிஞ்சாதான் கணக்கு முடிக்க முடியும். ஆனால் அவர் கையிலேருந்து எலுமிச்சம்பழம் பத்திரப்பதிவில் எரிஞ்சால் அவன் குடும்பம் துடிக்காக போகும். பிடிக்கிறது எங்கே பிடிக்காரு? அந்த பத்திர டாக்குமெண்ட்ஸு, அந்த எழுத்துடைய பேப்பரு அவன் வீட்டிலேருந்து நிற்கும். வீட்டிலேருந்து பத்திரப்பதிவில் நிற்கும். இந்த 2 கணக்கில் உள்ளே பிடிச்சி நிற்கா. அது கடவுளால் தான் முடியும். கடவுளால் தான் அதை செஞ்சு பிடிச்சி வச்சுருக்காரு. இந்த பேரை எந்த நேரம் கடைசி 7 செம்மத்துக்கு சேட்டை பண்ணோட இந்த செம்மத்தில் எழுத்து வச்சு இவனுங்களை அப்படியே தவிடு ஆக்கி அப்படியே வேரோடு அறுத்துறணுங்கிற கணக்கில் தான் அவர் வச்சுருக்காரு. புரியுதா? இல்லை சிவன் சொத்து ஆசைப்படக்கூடாதா? எங்கள் ஐயா சொத்து ஆசைப்படாரா? எதுக்குடா பேய் மாதிரி பறக்க? அப்போ 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்த்து பேய் மாதிரி பறக்கான். உடம்பு உயிர் வாழ்கிறதுக்கு என்னங்கிற முற்றுப்புள்ளி கேட்கார். புரியுதா? அதுக்கு தான் ஜனநாயகத்தை கேட்கார். ஜனநாயகம் என்ன அப்படிங்கிற கேள்வி இப்போ டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டெல்லி படித்து அறிவாளியை நடத்துகிறாங்கல்ல. அந்த அறிவாளிகிட்ட கடவுள் கேள்வி கேட்பார். என்ன ஜனநாயகம்னா என்ன அப்படிங்கிற கேள்வி. இப்போ தான் அந்த முற்றுப்புள்ளி விடை எடுக்கார். இந்த விடை போட்டுக்கிட்டே இருப்பார். உடையில் சிட்டி கிராமத்தை அடப்போம்னாரா ஜனநாயகம். வா வரிசைக்க நில்லு, இராணுவம் வானரப்படை நிற்பான். உனக்கு உயிர் வாழ்கிறதுக்கு என்னடாங்கிற கேள்வி கேட்கல. விவசாயம் சொன்னான்னா விவசாயம் இருக்கியா, நாங்கள் உழைச்சி சாப்பிடுதோம்னா அவன் அப்படியே பொண்ணு போல் நவட்டி என்னென்ன வாங்கியிருக்கான், என்னென்ன செஞ்சுருக்கான்னு எழுதி வாங்கி கணக்கு பண்ணி வாங்கி விட்ருவாங்க. உனக்கு உயிர் வாழ்கிறதுக்கு அடுத்தவனை பெண்ணுக்கானு கேள்வி கேட்பாங்க. எனக்கு நான் கவர்மெண்ட் வேலை போய் பார்த்தாத்தான் நான் உயிர் வாழ முடியும் அப்படின்னாலும் சொட்டுன்னு ஒரு அறை. புரியுதா? உயிர் வாழ்கிறதுக்கு கை கால் எல்லாம் கொடுத்துருக்காரு. இது இல்லாமல் நீ அவன் கவர்மெண்ட் நியாயப்பான். அவன் அழிக்க வந்த அரசியல்வாதி அழிக்க வந்த வாய்ப்பே இந்த செம்மத்தில். புரியுதா? 7 செம்மம் சேட்டை செஞ்சவன் இந்த செம்மத்தில் பூமியை நாங்கள் அழிச்சு வைப்போம், நீ பிடிச்சி பாரு அப்படின்னு. இப்போ பிடிச்சிட்டாரா? எலுமிச்சம்பழம் கனி எங்கே எரிஞ்சிருக்காரு? எழுதுதல டாக்குமெண்ட்ஸ் பத்திரம். அதைத்தான் நாக்கு போட்டு நக்குடானாரா? நக்கு உன் பொண்டாட்டி புள்ள காலை கழிப்பு மாலை கழிப்பு மத்தியானம் கழிக்கால உன் வீட்டு பொண்டாட்டி புள்ள பேரம் பேத்தி மாற்றி ஒரு குடும்பத்தார்கள் மாற்றி தேய்ச்சி நக்கிக்கோடான்ட்டார். அடி கொடுக்க பிரட்டி விட போகிற ஒழுங்காரா அடி. தமிழ்நாட்டுக்கார பையலுக்கு பூரா தமிழ் வார்த்தை பேர் ஆணுக்கு பெண்ணுக்கும் துவைச்சி எடுக்கணும் அப்படின்ட்டார். நான் உட்கார்ந்த அப்புறம் இன்னும் இவ்வளோ கதை ஓடுதாங்காரு. பிதிக்கி எடுத்து போடுவார். ஒரு கனியில் எலுமிச்சம்பழம் கனியில் சோழி முடிச்சிடுவார். புரியுதா? மதுரைக்கு இங்கிட்டு கன்னியாகுமரியில் ஒரு எலுமிச்சம்பழம் கனியில் சோழி முடிச்சிடுவார். மதுரையிலேருந்து சென்னை மெட்ராஸில் இன்னொரு எலுமிச்சம்பழத்தில் சோழி முடிச்சிடுவார். ஒழுங்காப்போ ஒரு மாநிலத்தில் 2 கனியில் வச்சு முடிச்சிடுவார். அப்போ டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் எத்தனை கனி போதும்? இத்தனையிலே முடிச்சிடுவார். அது கடவுளால் தான் முடியும், வேறு யாராலும் முடியாது. திதிக்கு சாணி எடுத்து போடுவார். உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னும் கணக்கு வழக்கு ஓடுது எல்லாம் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும். அந்த கேள்வி கேட்காரு. நான் உட்காந்து அப்புறம் நடக்கணுமா? நீதிமானம் நான் உட்காந்துருக்கேன், பூமியில் உட்காந்துருக்கேன், ஏன்னு வரல? அப்போ ஒவ்வொரு மாநிலத்தில் நீ ஓட்டு முத்திரை ஜனநாயகம் எல்லாம் வாங்கினது லட்ச கோடி போவோம். அது நீயே வச்சது, நீயே அழிடா அப்படின்ட்டார். நிர்வாகத்தை நீயே வச்சு நீயே அழி. சரியா? அது தண்ணியில் போவோம், தண்ணியில் ஆற்றி கொண்டு போய் அழிச்சிடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. பத்திரப்பதிவு வெளியில் வென்று எரிஞ்சிட்டார். பயங்கரமான சிக்கல் வரும் பார். அடி ஒவ்வொருத்தனும் இப்போ எப்படி ஒரு பேப்பர் 2ஆம் நம்பரை வச்சு இத்தனாயிரம் கோடி இத்தனாயிரம் ஏக்கர் பூரா உள்ளே மாட்டுவான். ஒரு உழைப்பு இல்லாமல் ஒரு பேப்பர் வச்சு சூதாட்ட மாதிரி விளையாடுதான். சீட்டு விளையாட்டு எப்படி விளையாடுவாங்க அந்த மாதிரி அரசியல்வாதியிலேருந்து எல்லாமே நடத்துத பிதிக்கி எடுத்து போடுவார். முக்கால்